வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அட்லீஸ்ட் லைக்காவது போட்டுட்டு போங்க. இன்றைக்கி நம்ம சுட்ட சோள கருது அதில் நல்லா மசாலாலாம் தடவி நல்ல டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக சாட்டர்டே சண்டேயில் குழந்தைங்களுக்கு லீவு, வீட்டில் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தான் நம்ம பீச்சிலலாம் நம்ம போய் வாங்கி சாப்பிட்றோம். அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சோளக்கருதை விற்கிது, வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு என் வீட்டுக்காரர் கேட்டார். ஐயோ முதல்ல வாங்கிட்டு வாங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்ல குழந்தைங்க ஓடுறதுக்கு விளையாடுறதுக்கு இந்த எலும்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இதாக இருக்கும். நம்ம பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் கொடுக்கறதுக்கு இது மாதிரி வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நீங்கள் சோளக்கருதில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உடம்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரியவங்களுக்கும் நம்ம சாப்பிட்டாலும் சோளக்கருது அவ்வளோ நல்லது. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த சோளக்கருது உதவுது. நம்ம ஊரில் விளையிற சோளக்கருதை நம்மள்கிட்டயே கெலான்ஸுன்ற பேரில் இதை காலையில் நீங்கள் சாப்பிடுங்க, உடம்பு உங்களுக்கு ஃபேட்டு குறையும் நம்மளுக்கே விற்கிறாங்க. அதையும் நம்ம ஆளுங்க வாங்கி கெலான்ஸை சாப்பிட்டா உடம்பு குறையும்னு சொல்லி சாப்பிட்றாங்க. உடம்பு குறையும் தான், நம்ம ஊர்லேயும் சோளக்கருது விற்கிது. நம்ம ஊரில் விளையிறத நம்மளே சாப்பிட வேண்டியதுதானே. அதை ஏன் கெலான்ஸுன்ற பேரில் சாப்பிடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது மாதிரி உள்ளவங்க சோளக்கருது வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டிங்கன்னா, ரெகுலராக சாப்பிட்டு வந்திங்கன்னா அந்த ஹேர் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நம்ம எலும்புக்கு ரொம்ப இந்த சோளக்கருது வந்து எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ பெனிஃபிட் இந்த சோளக்கருத்தில், அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. இது மாதிரி சோளக்கருதை நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, கருகுனா அந்த கருகுன ஸ்மெல் வரும். அதனால் அழகாக கரெக்டாக பதமாக இது மாதிரி வச்சு சுட்டெடுங்க. அந்த காலத்தில் பாட்டி தத்தெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அதுக்கு காரணமே இது மாதிரி கம்பு, சோளக்கருது, கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதுக்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியான மெத்தடில் செய்யலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு லெமன் வச்சு நம்ம அந்த ஆல்ரெடி சுட்டு எடுத்து வச்சுருக்க சோளக்கருது மேலே நம்ம இதை தடவ வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது லீவு நாளில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால இதோட நம்ம லெமனும் சேர்த்துக்கலாம். லெமன் நல்லா வாங்கி நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலா அந்த லெமன் 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கருது மேலே நம்ம சோளக்கருது மேலே நம்ம தடவி சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை அந்த காரத்தை எடுத்துரும். இப்போ குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாமே மெடிசன் தாங்க. சோளக்கருது, லெமன், நம்ம ஊரில் சாப்பிட்ற அத்தனையுமே மெடிசன் தான். எல்லாமே உடம்புக்கு நல்லதான். நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்குது. நம்ம சாப்பிட்ற பொருளில் எல்லா மருத்துவ குணமுமே இருக்குது. ஆனால் நம்ம தான் கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றோம். அவ்வளோதான், மசாலா தடவியாச்சு லெமன் மேலே. இதை நல்லா இந்த கருது மேலே இது மாதிரி நல்லா தடவிக்கோங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல புசுன்னு குழந்தைங்க வரணுன்னா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை இது மாதிரி இந்த சோளக்கருதை நல்லா வேக வச்சு சுட்டு இல்லை தோசை மாவில் கலந்து இது மாதிரி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க புசுன்னு அழகாக சூப்பராக வந்துடுவாங்க. ஏன்னா இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. நம்மளுக்கு ஹீமோக்ளோபிக் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோளக்கருது மற்ற வீடியோ மாதிரி கிடையாது. இது நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள பயனாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டிடுங்க. வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடாதீங்க. அட்லீஸ்ட் லைக்காவது போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.